மறைந்த பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்களுடைய சொத்துக்கள் ஆனது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய மகளுக்கு அவங்க என்ன மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய மகளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் செய்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருந்தாங்க. 1950களில் ரொம்பவே சிறப்பான கதாநாயகியாக வலம் வந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட இல்லை. இந்த திரை உலகமே அவங்கள இழந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திரைப்பயணம் 70 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கு. ஸோ 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. இந்த 500 கோடியில் 300 கோடியை அவருடைய மகனுக்கு, அதாவது மகனுக்காக இந்த 300 கோடி அதில் நிலம், வீடு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகள்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக ஒரு சொகுசு பங்களா, அது மட்டும் இல்லாமல் 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சௌகார் ஜானகி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரியாது. அதாவது அவங்க சொல்லப்போனால் அவங்க பிள்ளைங்களுக்கே அப்போ தான் தெரியுங்க. இவங்க நல்லா இருக்கும்போதே உயிரெழுதி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயம் செஞ்சுட்டு போனாங்க. அதுதான் எல்லாரையுமே ரொம்பவே நெகிழ வச்சுருக்குன்னு சொல்லணும். அவங்க என்னதான் அவங்களுடைய சொத்துக்களுடைய பிள்ளைகளுக்காக பிரித்து கொடுத்துருந்தாலுமே கூட சொத்தினுடைய ஒரு பகுதியில் நலிவடைந்தவங்க, இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யாராவது புதுசாக ஒரு ஃபேமஸான ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா இருந்தாலுமே கூட அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க, அந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் எல்லாம் கொடுத்து உதவுங்க அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி சின்ன வயசில் இவங்க நடிக்க போனதே குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக தான், குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இவங்க நடிக்கவே போனாங்க. அப்படி யாராவது இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நல்ல திறமை இருக்குது, இப்போ திறமை இருந்த வச்சு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் ஈஸியாக கிடச்சிருச்சு. அந்த வாய்ப்பை இவங்க நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்காம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் எவ்வளவோ திறமை இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க, மூளை முடுக்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை எல்லாருமே இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தடையாக இருந்திருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முதல்ல மூலாதாரம் அப்படின்னா அந்த பணம் தாங்க. அப்படி இல்லைன்ற போது அவங்களுடைய திறமைகள் எல்லாமே மறைக்கப்படுது. அதாவது அவங்க திறமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவமதிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுங்க, என் பேரை சொல்லி நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சொத்துக்களை கண்டிப்பாக அவங்க அம்மாவுடைய கடைசி ஆசை இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு வகையில் இவங்களுடைய சொத்துக்கள் இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மேலும் சௌகார் ஜானகி அம்மா பார்த்திங்கன்னா 19 வயசில் நடிக்க வந்தாங்க. அவங்க நடிக்க வந்தப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கையில் ஒரு குழந்தையும் இருந்தாங்க. ஸோ குழந்தை இருக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டில் இவங்க சான்ஸ் கேட்டு போன போது கூட அப்படி தான் சொல்லி மறுத்துருக்காங்க. குழந்தை வச்சுருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இனிமேட்டுக்கு நடிக்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு. ஆனாலுமே ஏதோ ஒரு வாய்ப்பு கடவுள் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த சௌகார் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் தான் இவங்க ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காங்க. அந்த தெலுங்கு படம் ஃபஸ்ட்டு படமாக இருந்த போது அவங்க முழு திறமையும் காட்டியிருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு படத்துலேயே அவங்களுக்கு அந்த படத்தோடைய பேர் அடைமொழியாக கிடச்சிருச்சுன்னா பாருங்களேன், அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய திறமை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்தவங்க தான் சௌகார் ஜானகி அம்மா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். எடுத்த உடனே ஒன்று அவங்க பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு சினிமாவில் ஒரு இடத்த பிடிச்சி விட்டாங்க. அந்த இடத்த வேறு யாருக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. புதுசாக நிறைய தலைமுறையினர் மாற மாற நிறைய பேர் புதுசாக அறிமுகமாயிருந்தாலுமே கூட அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இவங்கள மாற்றிக்கிட்டாங்க. ஸோ என்ன சூழ்நிலை, இப்போ அந்த பொண்ணு இருக்காங்க, ஒருத்தங்க நடிக்கிறாங்க, அவங்களுக்கு அம்மா கேரக்டர் வேணுமா, மாமியார் கேரக்டர் வேணுமா, இல்லை பாட்டி கேரக்டர் வேணுமா, எதை வேணாலும் நீங்கள் கொடுங்க, நடிக்க நான் தயார் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல இடம் கிடைக்காம போயிருக்கும். அந்த அங்கீகாரம் தாங்க, இவங்களுடைய அந்த சாக்ரிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருக்கு. ஸோ படிப்படியாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பங்கு தான்,
இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்றும் எதுவும் கொடுக்க கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, இவங்கள சப்போர்ட் மட்டும் தான் பண்ணாரு. "நீ வேலைக்கு போறியா? போ. ஆக்டிங் பண்ணுறியா? பண்ணு. உனக்கு என்ன திறமை இருக்கோ நீ வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் வந்து துணையா இருக்கிறேன்." அப்படின்ற அந்த ஃப்ரீடம் வந்து கொடுத்தாரு. அந்த சப்போர்ட்ட கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து சாதிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயமே இதுதான். யாரும் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்கறது கிடையாது. அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே பாருங்கள், சௌகார் ஜானகியினுடைய கணவர் அந்த விஷயத்த செய்திருக்காங்க. அதன் மூலமாக இவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து இடையில அவங்களுடைய கணவரை இழந்து அவங்க வந்து தவிச்சிருந்தாலுமே கூட, இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களுக்காக நல்ல ஒரு வளமான, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. தனி ஆளாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து சம்பாதித்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள எல்லாம் திருமணம் பண்ணி வச்சு ஸோ நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பு திறமையை பாராட்டியே நம்மளுடைய அரசு 2022 இவங்களுக்கு பத்மஸ்ரீ மிக உயரிய விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் இனி எதுவுமே எனக்கு தேவையில்லை, எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன். இனி வந்து எனக்கு மரணமே வந்தாலுமே கூட அந்த மரணம் எனக்கு பயத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏன்னா எனக்கு அதை நிறைய ரசிகர்களை வந்து கொடுத்துச்சு, நிறைய பேருடைய அன்பை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விருதுகளா, பாராட்டுக்களா, கௌரவங்களா எல்லாமே எனக்கு வந்து இருக்குது. நான் குடும்பம், குழந்த அப்படின்னு சந்தோஷமாக வந்து வாழ்ந்தேன். என்னுடைய கெரியரையும் நான் நல்லபடியாக கொண்டு போனேன். அதே மாதிரி ஃபேமிலியும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டேன். இப்படி எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிருக்கும்போது, இனி எனக்கு என்ன வேணும்? அப்படின்ற மாதிரி தான் வந்து லாஸ்ட்டு இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கூட ரொம்பவே வைரலானுச்சு. கடைசியாக அவங்க என்ன வீடியோ பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ அவங்க கொடுக்கும்போதெல்லாம் கூட அவங்க வந்து வயசு வந்து ஒரு 80 வயசு அப்படின்ட்டு தாண்டிருச்சு. 2022 தான் கூட அந்த அவார்டு கூட அவங்களுக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90 வயசுக்கு மேலேயே இருக்கு. இவங்க வயது மூப்பின் காரணமாக தான் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் ஒரு ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அவங்க நடிக்கவே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. திறமை அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான உதாரணம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து இன்னொரு திறமைங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இதில் எப்படி போய் நான் நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம, அந்த காலத்து நடிகர்கள்லேருந்து இந்த காலத்து சூப்பர் ஹிட் மெகா நடிகர்கள் வரைக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெருமை எல்லாமே சௌகார் ஜானகி அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து காலத்தால் வந்து அவங்க வயது மூப்பால் அவங்க வந்து இறந்துருந்தாலுமே கூட, அவங்க சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மா தனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க மக அப்படியே மெய்சிலிர்த்து போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குங்க. ஸோ சௌகார் ஜானகி அம்மா செய்திருக்கக்கூடிய விஷயம் சரியா தவறா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.